கிலோ மட்டனுக்கு 6 தக்காளி, 7 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, தேவையான அளவு பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. ஒரு லெமன், தயிர் ஒரு பாக்கெட், நெய் தேவையான அளவு, மிளகாத்தூள் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். கடையில் வாங்குறத விட வீட்டிலே அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மட்டனை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு குக்கரில் 1 kg மட்டனை போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா போட்டு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குக்கரை மூடி 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது மட்டன் வேகிறதுக்குள்ளே நம்ம தாளிக்கலாம். கோல்ட் வின்னர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கோல்ட் வின்னர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். ஒரு கிலோ மட்டன் பிரியாணிக்கு 100 ml கோல்ட் வின்னர் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன்ஸ் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் உங்களுக்கு தேவையான அளவு, பிடிச்சவங்க நிறைய ஊற்றிக்கோங்க, பிடிக்காதவங்க கம்மியாக ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்ச அப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் அதெல்லாம் கொட்டிடுங்க. அது நல்லா கொஞ்சம் வணங்கின உடனே வெங்காயத்தை கொட்டிடுங்க. வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குதோ அப்போ தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா வணங்கிறதுக்குள்ளே நம்ம அரிசி வடிக்கிறதுக்கு தண்ணி அடுப்பில் வச்சுருவோம். 1 கிலோ மட்டனுக்கு 1 கிலோ அரிசி எடுத்துக்கோங்க. சீரக சம்பா அரிசியில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 3 to 4 ஸ்பூன்ஸ் இஞ்சி பூண்டு சேர்த்திக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கறி நமக்கு வெந்துருச்சு. இப்போது அந்த கறி எடுத்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், கறி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கறி வேக வச்சதில் இருந்த தண்ணியை அப்படியே வச்சுக்கோங்க. தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு அடி பிடிக்காத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலெலாம் கறியில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது நல்லா போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மசாலோட பச்சை ஸ்மெல் போன அப்புறம் தக்காளியை போடுங்க. தக்காளி அதிகமாக சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு தக்காளி சாதம் மாதிரி வந்துடும். அதனால் கம்மியான தக்காளி சேர்த்துனா போதும். தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கின அப்புறம் கொத்தமல்லி எடுத்து போட்டுக்கோங்க. கொத்தமல்லி, புதினா எடுத்து போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு புளிப்புக்காக ஒரு 1/2 பாக்கெட்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள்.
இது நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் அந்த கறி வேக வச்சு இருந்த தண்ணியை ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு ½ லெமன் ஆகிற அளவுக்கு லெமன் புழிஞ்சு விடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நமக்கு தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம அரிசி அதில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கலருக்காக எல்லோ கலர் கேசரி பவுடரும் ஆரஞ்சு கலர் கேசரி பவுடரும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேவருக்காக புதினா கொத்தமல்லி போடுங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சாப்பாடு ஒன்று ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு. ஒரு 3/4 வெந்தால் போதும் நமக்கு ரைஸு. மீதி நமக்கு தம் வைக்கும் போது ரைஸ் வெந்துடும். ஸோ நமக்கு 3/4 வெந்தால் போதும். இப்போ தவாவை எடுத்து அடுப்பில் வச்சு அது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ நமக்கு அந்த கறி தாளித்து வச்சதும் சாப்பாடு வடித்து வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. அந்த தாளித்து வச்சதில் அந்த ரைஸை போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாப்பாடு உடஞ்சிரும். ஸோ நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. மேலே தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. அந்த குண்டாவை மூடி தவா மேலே எடுத்து வச்சுருங்க. அதுக்கு மேலே அந்த வடித்த கஞ்சி அதை எடுத்து மேலே வச்சுக்கோங்க தம்முக்கு. இப்போ தம் முடிஞ்சிருச்சு. 15 மினிட்ஸ் தம் வச்சா போதும். அதுக்கப்புறம் ரைஸை நல்லா கிளறி விடுங்க. ரைஸும் மசாலும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சாப்பாடு வெந்துருச்சான்னு பார்த்து இறக்கி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு சூடான சுவையான தம் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.